இப்போ வந்து அது உதாரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ராமகிருஷ்ண பரமஹம்சர் சாமிகள் வந்து இவங்கெல்லாம் போயிடுவாங்க பக்கத்துல எல்லாம். விவேகானந்தர் மற்ற இருந்தவங்க சீடர்கள்லாம் கண்டுக்கிட்டு வெளியில போயிடுறாங்க. இது எப்படி போன பக்கத்துல ஏதாவது ஒரு ஆற்றுக்கு போட உடம்பு எவனே ஒரு இடத்துல அப்படி உட்காந்துடுறோம். உட்காந்து மறந்து போய் காளியாதேவி மேல உரி அப்படி மறந்து மழை பெஞ்சு இப்படி வேட்டியெல்லாம் கிடக்குறாங்க. இதுல மண்ணெல்லாம் அப்படி இது வரைக்கும் தண்ணி போயிட்டு அது பாட்டுக்கு முட்டு காஞ்சி கிடக்கு. திரும்ப வந்து பார்க்க மண்ணெல்லாம் வேட்டியெல்லாம் மண்ணு பிடிச்சிருக்கோம். மழை பெஞ்சு போயிருந்துருக்கு எப்பயும் இவர் அசையலை. அந்த அப்புறம் வந்து இதெல்லாம் மண்ணெல்லாம் பறிச்சுட்டு வேட்டியை எடுத்துட்டு அவரை ஆளை மீட்டி இருக்கிறாங்க. இதுக்கு இந்த மாதிரி சமாதி நிலைகள் என்ன ஈடுபட்ட சமாதி அப்படி அடிக்கிறதா ஈடுபட்ட சமாதி தன்னை மறந்து விடுது. நான் என்ற நினைப்பை அற்றது ஈடுபட்ட சமாதி. நான் இருக்கிறேன் என்று நின்றாக அறிவாகவும் மனமாகவும் சேர்ந்து உலாகுவது சஞ்சார சமாதி. இந்த அறிவே இல்லாமல் மனமும் புலனும் கலந்து உணர்வது சராசரி மனிதனுடைய இயக்கம். அறிவு என்பதை விட்டு மனம் புலனோடு சேர்ந்துருச்சு. புலனும் இது ரெண்டு நம்மள கேட்டது. இது சராசரி உலக இயக்கம். மனமும் அறிவாக இருப்பது யோகிகள் அறிவாளிகளுடைய இயக்கம். சுத்த அறிவாக இருப்பது உயர்ந்த சித்தர்கள் ஞானிகளுடைய இயக்கம். பேரறிவாக இருப்பது அந்த சஞ்சார சமாதி நிரூபித்த சமாதின்னு சொன்னா சுத்த அப்படியே தன்னை அப்படியே உட்காந்து ஆகும். நான் என்ற செயலும் அல்ல, எறும்பு அடிக்க ஈ அடிக்க யார் வந்தேன் போன எந்த கேள்வி கேட்பாடும் அது மன இல்லாத அன்னைக்கு உனக்கு அப்புறம் வேற என்ன இருக்கு முடிஞ்சு போச்சுல. இது ரெண்டு சேர்ந்து ஏங்கும். நான் ஒரு முத்தி மடங்கு அடைஞ்சிக்கிறோன்னு நம்ம மட்டும் என் மோட்சத்தை அடைஞ்சிக்கணும்னு செய்வது அது ஒரு சரியான ஆன்மா அல்ல. தன்னால் முடிஞ்ச எல்லா உயிர்களுக்கும் எல்லா இதுகளுக்கும் உதவியாகவும் ஒரு வழிகாட்டுறதாக இருக்கணும். அது மாதிரி தான் எல்லா ஞானிகள் வழிகாட்டுதலாக இருந்திருக்கிறாங்க. அது உதாரணமாக ராமலிங்க சாமியில நான் சொன்னேன். அவரால் இப்படி ஒரு அன்னம் முதல் பசியனா என்ன அப்படின்ற உணர்த்த முடிஞ்சிச்சு. இறைவனை எப்படி வழிபடலாம், நீயே அந்த ஆன்மாவே நீயே கடவுள், என்ன ஜீவனே சிவம், அறிவே உன்னுடைய செய்வம் சொல்லி அந்த உயிர்கள் மேலே எப்படியெல்லாம் அன்பு செலுத்தணுன்றதெல்லாம் அது உணர்த்தப்பட்டதுனால அவருக்கு பயனாகுது. ஒரு தர்ம சிந்தனை வளர்ந்து நிறைய மக்கள் ஆன்மாக்கள் வந்து கொஞ்சம் தர்ம சிந்தனைகள் வளருது. இப்படி ஒருத்தருமே கருத்து சொல்லினா எப்படி வளர முடியும்? ஆனால் வரக்கூடியவர்களாம் அந்த பிறருக்கெல்லாம் வழிகாட்டுதலாகவும் உயர்ந்த ஒழுக்க நெறிகளையும் பண்பாட்டுகளையும் சொல்லுபவர்களாக இருக்கணும். அப்பதான் நல்லது நாட்டுக்கு அப்படின்னு என்னுடைய அப்படின்றாங்க. நான் என்று மதம் அந்த பேதங்கள் எல்லாம் சுத்தமாக இருக்கக்கூடாது. அந்த சேவை என்ற மட்டுமே